வெல்கம் பேக் டு மனம் திறந்து பேசுவோம். அண்ட் டாக்டர் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம்மா, குட் ஆஃப்டர்நூன். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் மேடம் கிட்ட. சொல்லுங்கம்மா. மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிம்மா. எனக்கு வந்து இப்போ 24 இயர்ஸ் ஏஜ் ஆயிருக்கு மேடம். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். சரி. இப்போ நான் ஆக்சுவலா என்னன்னா, இப்போ 2 இயர்ஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேடம். சரி. அப்ப நான் வந்து உண்மையா வந்து அவங்கள லவ் பண்ண போய் அவங்க வந்து ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் என்னைய வந்து வேண்டான்னு என்னை விட்டுட்டாங்க மேடம். ஓ சரி. இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு நிறைய அலைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அவங்க யாரையுமே எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எதுக்குமே எனக்கு இடமே கொடுக்க மாட்டேங்குது மேடம். அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு மேடம். இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம், கட்டணும் அவங்க தான் கட்டணும், அந்த மாதிரி ஒரு யோசனைலாம் இருக்குது மேடம். ஏன்னா நானும் அவங்களும் ரொம்ப 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 பக்கத்து வீடு. சரி. எனக்கு எப்படி அவங்கள மறக்கவே முடிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இப்ப பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாரா? ஆமாங்க மேடம், அவங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க பைக் எடுத்து போகும்போது வரும்போது எல்லாம் அந்த யோசனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் அதையும் கட்டுப்படுத்திட்டு வந்து நான் என்னோட ஜாப்ப நான் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு வரேன். சரி, அவங்களே வேணான்னு விட்டுட்டாங்க. இன்னும் இதுல இருந்து நம்ம மீறி எப்படி இது பண்ணலாம்? அவங்கலாம் வந்து பேசுற அளவுக்கு வந்து நம்ம நடந்துக்கணும். நம்ம போய் நின்று பேசினா அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எரிஞ்சு உழுகுறாங்க. இப்ப இன்னும் நான் கொஞ்சம் மீறி வந்துட்டேன் மேடம். இன்னும் முழுமையா அவங்கள அந்த ஞாபகம் இல்லாம நான் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க மேடம். நான் போன் கட் பண்றேன் மேடம், எனக்கு சொல்லுங்க மேடம். சரி, வெரி குட். நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஆனா இந்த விஷயத்துல ஏம்மா இப்படி ஒரு சுய மதிப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? ஆண்களுக்கு எப்பவுமே தாங்க சேஸ் பண்ணி பிடிக்கிறது தான் பிடிக்கும். சரி, அவங்க சேஸ் பண்ணி ஒரு பெண்ணை விரட்டி பிடித்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். பெண்களை விரட்டி வர்ற பெண்ணிட்ட மாட்டிக்கிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெண் மாதிரி பிஹேவ் பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். சரியா? நீங்க அதனால விட்டுருங்க. நம்ம நான்லாம் 1வது கிளாஸ்ல ஒரு படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கேன். அது என்ன கதைன்னு சொல்லுவோம். காலர்ஸ்ட பேசிட்டு. வணக்கம், ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ. வணக்கம், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, மேடம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, குயிக்கா சொல்லுங்க. உங்க வாய்ஸ் தெளிவா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. சரி, நம்ம போனவங்களுக்கே பதில் சொல்லி முடிக்கல. அதாவது இந்த நரி வந்து திராட்சை பழங்களா தொங்கும், பார்க்க ரொம்ப அழகா தெரியும். அப்போ நரி வந்து குதிச்சு அந்த திராட்சை பழத்தை வந்து சாப்பிட பார்க்கும். ஆனா அந்த நரிக்கு அது எட்டாது, உயரமா இருக்கும். குதிச்சு பார்க்கும், அதால பிடிக்க முடியாது. உடனே என்ன செய்யும், அந்த மூளைக்கார நரி என்ன செய்யும்னா, சீச்சி இந்த பழம் புளிக்கும், வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி உங்களை மதிக்காதவரை கல்யாணம் பண்ணாதீங்க. உங்களை மதிச்சு போற்றி செரிஷ் பண்ணி, என் மனைவி எனக்கு அருமையானவள், நான் இவளை எனக்கு வேணும், நான் இவளை மதிப்பேன், நேசிப்பேன் அப்படி சொல்ற ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்கும். தெளிவா இருக்கீங்க, வேலை பாக்குறீங்க, ஈஸியா நீங்க இப்படி ஏமாந்துடாதீங்க. சரியா? உங்க மனசு உங்க கையில தான் இருக்கு. வீடை கூட மாத்திடலாம். பக்கத்துல இருந்துட்டு இந்த பைக் சத்தம் கேட்கும் போதெல்லாம் நீங்க உங்க மனசுல நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு, அது எதுக்கு? இடத்த மாத்திருங்க. இடத்த மாத்திட்டீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ், பிசிக்கல் டிஸ்டன்ஸ், மென்டல் டிஸ்டன்ஸுக்கு வழி செய்யும். கண்டிப்பா. இன்னொரு கால் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். தர்மபுரியில இருந்து பேசுறேன். மேடம் கிட்ட மனம் திறந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 28 ஏஜ் ஆகுதுங்க மேம். சரிம்மா. என்னம்மா? என்னம்மா? 8th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாருங்க மேம். ஓ சரி. அப்ப அம்மா வந்து கூட இல்ல, யாருமே இல்ல, நான் ஒருத்தி தான் இருந்தேன். ஓ சரி. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. சரி.
அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்கு. சரி. பட் எனக்கு அந்த வயசுல இருந்தே ஒரு ஹேபிட் என்னன்னா, யாராச்சும் பார்த்தா இறந்துருவாங்களான்ட்டு ஒரு பயம். ஓ சரி. இப்போ என்ன ஆகுதுன்னா, என் பசங்களை பார்த்தா இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஓ சரி. முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அந்த சின்ன வயசுல உங்க அப்பா இறந்ததை நீங்க நேர்ல பார்த்ததுனால, யாரும் பக்கத்துல இல்லாம தனியா இவங்க ஹேண்டில் பண்ணாததுனால உங்களுக்கு மனசுல அது பதிஞ்சிருச்சு. அதனால அந்த பயம் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் வருது. சரி. என் பையன் வந்துட்டு நான் பெருசா இப்படி அவன் சொல்லும் போது இவன் இருப்பானா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படிதான் மேடம் எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டமா சரி. சரி. என்ன பண்றது தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவனுக்கு இதே வேலை அப்படின்ற ஒரு மாதிரி சொல்றாரு மேடம். சரி, அவங்களுக்கு அது புரியாது. அதனால ஒரு கோபமும் வெறுப்பும் வரலாம். சரியா? ஹஸ்பண்ட சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு பிறகு அது தாங்க முடியாம போயிடும் சில வேளை. ஐயோ நம்ம பிள்ளைய பத்தி இவ அப்படி நினைக்கிறாளே, மோசமானவளா இருப்பாளோ, ஏன் இப்படி நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை கோபம் வரும். சரியா? நீங்க இதுக்கு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகலாமா? மனசை தெம்பா வைக்கிறதுக்கு, இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு, எண்ணங்கள் திருப்பி திருப்பி அலை மாதிரி திருப்பி திருப்பி உங்க மனசுல மோதுறத தவிர்க்கிறதுக்கு நல்ல மாத்திரைகள் இருக்கு. அது ஒரு மாத்திரை டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டாலே உங்களுக்கு நல்லா ஆயிரும். அப்படி மாத்திரைகள் நீங்க கொஞ்ச நாள் சாப்பிடலாம். ஏன்னா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் சாப்பிடுங்க. அப்படியே இந்த எண்ணங்கள் போயிடும். ஓகே. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. அண்ட் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிச்சமாக ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த 3வது மனுஷங்க மேலே தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க, அந்த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எப்படி டாக்டர் அவங்கள அப்படி கான்ஃபிடன்ஸ் வர வைக்கிறது? யூஸ்வலாக நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் டிபெண்ட் தான். ஓகே. நம்மளே ஒருத்தர் மேலே யார் மேலேயாவது டிபெண்ட் ஆகுவோம். நம்ம நம்பிக்கைக்குரியவங்க மேலே, நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்க மேலே, நம்ம கூட இருக்கவங்க மேலே, இல்லை நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க மேலே கூட நம்ம டிபெண்ட் ஆகிடுவோம். ஸோ சமுதாயமே அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனாலும் கால் பேசுவோமா? வணக்கம், ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், சேலம்லேருந்து பேசுகிறோம். எங்கேருந்துமா? சேலம். சேலம்லேருந்து. மேடம் கிட்ட மனம் திறந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. சரி. இன்னைக்கு நல்லாதான் இருந்தோம், இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா அவர் இத்தனை நாளா என்ன வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணல. எனக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு தோணுது. இந்த 1 மாசமா வந்து ரொம்ப அவர் வந்து என்னை பத்தி அவர் ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. நான் அவரை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அவர் வந்து நான் யாராவது வீட்டுக்கு கூட்டு போனா நான் கவனிக்க மாட்டேனோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் நான் பெரிய சண்டைக்காரி மாதிரி நினைக்கிறாரு. அந்த மாதிரி எதுவும் இல்ல, நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துதான் லைஃப். ஆனா இப்ப திடீர்னு 1 மாசமா என்னவோ அப்படி மாறிட்டாரு. எப்படி மாறிட்டாரு? நல்லா சந்தோஷமா 10 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. ஆமா. 1 மாசமா எப்படி மாறிட்டாரு? இப்போ வந்து அவரு தம்பிக்கு கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி. அப்ப இருந்து என்கிட்ட பேசுறது எதுவுமே கிடையாது. அவங்கள பத்தி இங்க சொல்றது இல்ல, என்னை அங்க கூட்டு போறது இல்ல. ஏன் இப்படிலாம் பண்றேன்னா எனக்கு பயமா இருக்குங்கிறாரு. நீ அங்க போய் சண்டை போடுவியோங்கிறாரு. ஆனா இவ்வளவு நாள் அவருக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓ சரி. ஆனா இப்ப திடீர்னு அப்படிலாம் நினைக்கிறாங்க. யாரையாவது வீட்டுக்கு கூட்டுனா கூட்டிட்டு வரணுமா, நீ தான் சொல்லுவியா அப்படின்னு நினைக்கிறாரு. என்னமோ இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப திடீர்னு என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஓஹோ. மனசு ஆளே மாறின மாதிரி தெரியுறாரா? ஆமா. பர்சனாலிட்டி அவருடைய தன்மையே மாறின மாதிரி தெரியுறாரா? ஆமா. இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சரி. நைட்டு தூங்குறாரா? சண்டை கிடையாது. இப்ப கூட சண்டை கிடையாது. சண்டைலாம் போட மாட்டாரு. ஆனா வந்து என்ன புரிஞ்சுக்காம பேசுறாரு. அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு புதுசா, அப்படிதானே? ஆமா. நீங்க வந்து அவருக்கு முக்கியமானவங்களை நீங்க தான் சத்தம் போட்டுருவீங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்திருக்கு. ஆமா, பயம். நைட் எப்படி தூங்குறாரு? நைட்டு இப்ப தூங்குறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வேலை அதிகமா இருக்கிறதுனால தூங்குறது கம்மிதான். வந்து படுத்துட்டு பெட்ல படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரா? ஆமா. அது பொழுதுனிக்கு யோசிச்சுட்டேதான் இருப்பாரு. என்ன யோசிக்கிறாருன்னு கேட்டாக்கா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்கிட்ட காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அவர் வேற ஏதோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அவருக்கு அது என்னன்னு தெரியாது, நான் என்ன பேசுறேன்னு தெரியாது. சரி.
அம்மா இது வந்து சில வேளை ஒரு மனசுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் உடைய ஆரம்ப கட்டமா இருக்கலாம். சரியா? ஒரு தன்மை மாறுறது, பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆகுறது, நைட்டு சரியா தூங்காம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியா டாக்டர்கிட்ட காட்டிடணும். மனநல மருத்துவத்தை நீங்க அழைச்சிட்டு போயிருங்க. கெட்டிக்கார ஒய்ஃபா நீங்க அழகா கண்டுபிடிக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி கிடையாது, 10 வருஷமா நல்லா இருந்தோம், ஆனா இப்ப என்னை புரிஞ்சுக்கிடல அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவரு மனசுல ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. ஒய்ஃப் முன்னால மாதிரி அவ வந்து அன்பா இருக்க மாட்டாளோ, சத்தம் போட்டுருவாளோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு பயம் வந்திருக்கு. சரியா? பயப்படாதீங்க. மனநல மருத்துவத்தை போக பயப்படாதீங்க. அவங்க மாத்திரை கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நீங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்றாருன்னு சொல்லி பயப்படாதீங்க. நீங்க தான் தெம்பு சொல்லி கூட்டிட்டு போனோம். சில வேளை மனநல மருத்துவர் ஒன்றும் இல்லை, டெம்பரரியா நான் மாத்திரைகள் தரேன், இது கொடுங்க சரியா போகும்னா அது அப்படி கொடுத்து பாருங்க. சரியா? ஓகே. தேங்க் யூ ஃபார் காலிங் மா. அண்ட் டாக்டர், இந்த டிபெண்டன்சி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எல்லாருமே இருக்காங்கன்னு. ஆனா நம்ம எல்லாரையும் ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். ஒருத்தர் டாடா பை பை சொல்லும்போது அதையும் ஏத்துக்கொள்ள சரியா இருக்கணும். சரியா? இவங்க எனக்கு எப்பவும் இருக்கணும், என் வாழ்நாள்ல எப்பவும் என்னைய சுத்தி இருக்கணும். லவ் வரலாம், அந்த லவ் வந்து கை கூட நிறைவேறாத போது அதுக்கு டாட்டா சொல்ல தெரியணும். சரியா? அல்லனா சிலவங்க என்ன செய்வாங்க, கிளிங்கிங் பிஹேவியர்பாங்க. கிளிங்கிங் பிஹேவியர்னா ஒரு உடும்பு மாதிரி ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டுறது, அவங்களுக்கு அடுத்த ஆளுக்கு இரிட்டேஷன் வர்றபடி. இதை நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். எப்படி ஒரு சிந்துபாத் வந்து ஒரு தீவில் மாட்டிக்கிடுவாரு. அந்த தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா அங்கே பார்ப்பாரு. ரொம்ப வயசான தாத்தா, ரொம்ப வருஷமா. சரி. வணக்கம், ஷாலி டிவி மனத்திலிருந்து பேசுறேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், நான் சரவணன் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து இந்த cervical spondylosis சொல்லிட்டு கழுத்து வலி இருக்கு. சரி. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 34 மேடம். 34 தான். சரி. அந்த ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் டிசீஸ், இந்த உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால. சரி. அப்புறம் இந்த நெக் போஸ்ட் கொஞ்சம் மேல இருக்கு, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதனால நரம்பு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுனால இந்த கை காலு கொஞ்சம் நரம்பு துடிக்கும். சர்வைக்கல் போனா? cervical spondylosis மேடம். ஸ்பாண்டிலைட்டிஸ். சரிதான். இங்க வந்து வேற ஏதாவது எனக்கு தூக்கி இருக்குதுன்னு சொல்றீங்களே? அதான் மேடம், நெக் போஸ்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் மசில் கொஞ்சம் தூக்கி இருக்குது. ஓஹோ, பாஸ்டர் உங்களுக்கு அப்படி இருக்கு. பாஸ்டர். அதனால வந்து எனக்கு வந்து இப்ப மனநிலையில என்ன ப்ராப்ளம்னா, அதாவது இது மூலியமா வந்து நம்மளுக்கு வேற ஏதாவது உபாதைகள் ஏற்படுமோ, இல்ல வந்து இந்த மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்துருமோ, இல்ல வந்து அந்த ஸ்பாண்டிலோசிஸ் என்ன ஆகுது, இந்த தலை வலிக்க ஆரம்பிக்குது. பின்னாடி தலை வலிக்க ஆரம்பிக்குது, முதுகெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுறதுனால ஒன்றும் முடியல. இப்போ மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வேலைக்கு போறது இல்லையா? இல்ல, போறேன், வேலைக்கு போறேன். சாயந்தரம் வந்து ரொம்ப ஹெவி பெயின் இருக்கிறதுனால குடும்ப அலுவலகத்துல என்னால ஈடுபட முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் என்னால குழந்தைங்க சரியா பாத்துக்க முடியறது இல்ல, என்ன நான் சரியா பாத்துக்க முடியறது இல்ல. சரி. இதே ஞாபகமா இருக்கேன். இதே ஞாபகமா இருக்கிறதுனால என்னால மற்ற வேலைகளையும் அலுவல்கள், குடும்ப அலுவல்கள் என்னால ஈடுபட முடியறது இல்ல. சரி. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து ஒரு மனநல மருத்துவரை வந்து கான்டாக்ட் பண்ணேன். அவங்க குளோனம் 0.5 சொல்லிட்டு ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. என்னது? குளோனம். சரி. அது மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். ஆனா சில நேரங்கள்ல வந்து என் மனசுல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சுன்னா, இல்ல இந்த கை இந்த காது வந்து அழகமா நம்ம அதெல்லாம் வராது சார். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க, சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறவங்க, இல்ல கழுத்து ரொம்ப முன்ன பின்ன அப்படி ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி, டிராவல் பஸ் டிராவல் ரொம்ப பண்றவங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அது ஒண்ணும் செய்யாது. அப்படிங்களா? ஆனா அது ரொம்ப பூச்சாண்டி மாதிரி என்ன பயம்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நரம்பு துடிக்கிறது, ஒரு விரல் துடிக்கிறது, கை இழுக்கிறது, அந்த மாதிரி. அது வந்து துடிக்கிறதுனால எனக்கு அப்பப்ப நானே மறந்துட்டாலும் அந்த உபாதைகளை என்ன வந்து ஞாபகப்படுத்த வைக்குது. அதனாலதான் எனக்கு வந்து அப்பப்போ பயமோ இல்ல வந்து
இதுவும் ஏற்படுது. அந்த பயத்தினால வந்து அப்படியே முடங்கி போயிடுறான், ஒரு மாதிரி இதாயிடுறான். அந்த நாட்களே வந்து அப்படியே ஒரு நாள் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு. அழகா சொல்றீங்க. எனக்கு மனசுல உள்ள பயம் தான் என்னைய வந்து அதிகமாக்குது, மற்றபடி இது எனக்கு ஒன்றும் கிடையாது. இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, அங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வலி இருக்காது, அதுல வலி கிடையாது. உங்க மனசுல உள்ள வலி தான் உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? மனசை தெம்பாக்க டேப்லெட் சாப்பிட்டுக்கோங்க. சரியா? இந்த மாத்திரைகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நல்ல மாத்திரைகள், சத்து மாத்திரைகள் எத்தனையோ இப்ப இருக்குது. நிறைய டேப்லெட்ஸ் வந்துருச்சு. ஈஸியா உங்களை சரியாக்க. காலுக்கு தெம்புக்கு மாத்திரை சாப்பிடுறோம்ல, கால்சியம் சாப்பிடுறோம். நீங்க கூட உங்களுக்கு இப்ப எழுதி கொடுத்துருப்பாங்க. ரத்தம் குறைவா இருக்குதுன்னா அயன் கேப்சூல் கொடுப்பாங்க. அதே மாதிரி மனசு தெம்பாக்குறதுக்கு மாத்திரைகள் இருக்கு. கொஞ்ச நாள் சாப்பிடுங்க, சரியா போகும். சரி மேடம். இது ஒரு 6 மாசம் சாப்பிட்டா ஒன்னும் மத்த 6 மாசம் டு 1 வருஷம் சாப்பிடுங்க. குளோனம் வந்து குளோனாசிபாம் தானே? ஆமா மேடம். ஆமா. குளோனாசிபாம் ரெகுலரா சாப்பிட வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அப்படிங்களா மேடம்? சரி 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 மேடம். ஓகே. Thank you so much for calling, sir. And doctor, we are towards the end of the show, so cleaning behavior பத்தி நம்ம next week continue நிறைய கதையை தொடங்கிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீக் சொல்லுவோம் அந்த கதையெல்லாம். கண்டிப்பா டாக்டர். And thank you so much for coming, doctor. உங்களோட precious 1 hour எங்க எல்லாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தீங்க. Thank you so much. Thank you, ma. And viewers, keep watching மனம் திறந்து பேசுவோம் on every Sundays from 3 to 4 p.m. Until then, just signing off. Take care and bye-bye.